ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. ஆனால் மார்னிங் வந்து என் போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவில் இருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது. என்னோட போர்ட்ஃபோலியோ ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. நிஃப்டி 25,393 பாயிண்ட்ஸில் இருக்குது, 37 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா 52,189 பாயிண்ட்ஸாக இருக்குது, 251 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். சென்செக்ஸ் 83,026 பாயிண்ட்ஸாக இருக்குது, 135 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ இன்னைக்கு சரியான ரிட்டர்ன் லிஸ்டிங்கு. 70 ரூபா சொன்னாங்க ஐபிஓவில் ப்ரைஸு. இன்னைக்கு அதோட லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா 165 ரூபாவில் இருக்குது. 135% வந்து ப்ரீமியமில் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ மோரலாட்டு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கடவுள் கூரை பிச்சுட்டு கொடுத்துருக்காரு பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ. நிறைய பேர் இன்னைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். பட் இன்னைக்கு வந்து வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் தெரியுது. ஏன்னா 135% ப்ரீமியமில் இருக்குது. அதோட ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது 70 ரூபா சொன்ன ஷேரு 165 ரூபாவில் லிஸ்ட் ஆயிருக்குன்னா எக்ஸ்ட்ரா 95 ரூபா. இந்த ரேஞ்சில் நம்ம இப்போ உள்ள என்ட்ரி கொடுக்குறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓவில். சில ஐபிஓ வந்து ஒரு 2 to 5 days வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேயே இருக்கும். ஒரு 10%, 15% அப்படியே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கும். பட் இந்த எந்த ஐபிஓ எப்படி மாறும்னு தெரியாது. ஸோ அதனால ஐபிஓவில் லிஸ்டிங் டேயில் வாங்குறது எப்போவுமே ரிஸ்க் தான். ஸோ மோரலாட்டு 135% வந்து ப்ரீமியமில் லிஸ்ட் ஆயிருக்கு இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ. இது வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைட்காம் குரூப். ஆக்சுவலி இது இன்னைக்கு வந்து 9.16 rupees அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு மட்டுமே ஒரு 5% அப்பர் சர்க்கியூட். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி, இந்த என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியோட இந்த பிரைட்காம் குரூப்போட ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாம் இன்னைக்கு மீட் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அவங்க வந்து இந்த ட்ரேடிங் சஸ்பென்ஷன் வந்து ரிவைவ் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அந்த ட்ரேடிங் சஸ்பென்ஷனை நீக்கிறதுக்கு இவங்களுக்கு கூட என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க சொல்லி அப்டேட் வந்திருக்கு. கரண்டாட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரைட்காம் குரூப் Z கேட்டகரியில் இருக்குது. இந்த Z கேட்டகரினா வாரத்தில் நாள், அதாவது எவ்ரி வீக் ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் டேல வந்து இந்த ஷேர் வந்து ட்ரேடாக பிளேஸ் ஆகும். ஸோ அது மாதிரி இன்னைக்கு மண்டே பிளேஸ் ஆயிருக்கு. 5% அப்பர் சர்க்கியூட்டு. ஸோ யாரெல்லாம் வந்து பிரைட்காம் குரூப்பில் வந்து ஆக்சுவலி இதில் வந்து இன்ட்ராடே கிடையாது, டெலிவரி ட்ரேடிங் மட்டும் தான் உண்டு. ஸோ நிறைய பேர் வந்து விற்க முடியலன்னு சொன்னீங்க. அது எவ்ரி வீக் ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் டே வந்து மார்க்கெட்டில் வரும். ஸோ இப்போ பிரைட்காம் குரூப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் கூட பேச்சுவார்த்தையில் இப்போ அவங்க வந்து இந்த ட்ரேடிங் சர்ச் பண்ண நிரந்தரமாக நீக்கிட்டு நிரந்தரமாட்ட அவங்க ஷேர் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுறது மாதிரி பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரைட்காம் குரூப். ஸோ அந்த பாசிட்டிவ் அப்டேட்டை வச்சு தான் இன்னைக்கு வந்து 5% பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரேலியாக இருக்குது. இது வந்து பிரைட்காம் குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ட்ரக்ஸ். ஆக்சுவலி இதில் பைபேக் அப்டேட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த பைபேக் அப்டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11, செப்டம்பர் 18, அதாவது செப்டம்பர் 11 ஓப்பன் ஆகி செப்டம்பர் 18 வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட்டு. ஆனால் செப்டம்பர் 18 இப்போ மகாராஷ்டிராவுக்கு வந்து ஹாலிடே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ செபி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18 ஹாலிடேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அந்த க்ளோசிங் டேட்டு ஆர்த்தி ட்ரக்ஸோட அந்த பைபேக் அப்டேட்ஸோட க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆர்த்தி ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் 528 ரூபாவில் இருந்துச்சு. ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இந்த ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மோராட்டு இந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு இது ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சமவர்தனா மதர்சன் கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $15 மில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. REE ஆட்டோமோட்டிவ் அப்படிங்கிற கம்பெனியில் 11% ஸ்டேக் வந்து வாங்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இஸ்ரேல் பேஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் கம்பெனி. இந்த REE ஆட்டோமோட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்ல லிஸ்ட் ஆயிருக்கு. இவங்க வந்து கமர்ஷியல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு டிசைன், டெவலப்மெண்ட், இன்டெகிரேஷன் ஆஃப் வேரியஸ் வெஹிக்கிள் காம்பவுண்ட்ஸ், மாடியூல்ஸ் அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த REE ஆட்டோமோட்டிவ் வந்து இஸ்ரேல் பேஸ்ட் கம்பெனி. இதில் தான் $15 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 11% ஸ்டேக் வந்து அக்யூசியேஷன் பண்ணுறாங்க இந்த சமவர்தனா மதர்சன். இது வந்து சமவர்தனா மதர்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதானி பவரும் சரி, அதானி கிரீனும் சரி. அதானி பவர் 5% மேலே ரேலியாக இருக்குது. அதானி கிரீன் வந்து 8% மேலே ரேலியாக இருக்குது. இதுக்கு முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதானி பவர் வந்து ஒரு 6600 மெகாவாட் வந்து மகாராஷ்டிராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ளை பண்ண இருக்கிறாங்க எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் பார்த்துருந்தோம். ஸோ அதை அன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எடுத்து இந்த ரெண்டு ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதானி குரூப்பில் இன்னொரு அப்டேட்டும் வந்துருக்கு. கென்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பவர் லைன்ஸ் பில்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்ட் வந்து கென்யாவில் அதானி குரூப்புக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இது ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பாக தான் அந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மானியமாட்டு $1.3 பில்லியன் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இது வந்து அதானி குரூப்பை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாடா மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 988 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது ஷேர் ப்ரைஸ். எப்போ பூம் ஆகும்னு தெரியாது. பட் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது என்னோட ஒப்பீனியன். டாடா மோட்டர்ஸில் என்ன அப்டேட் வந்திருக்குன்னா இவங்க வந்து 9,000 கோடியில் வந்து ராணிப்பேட்டில் வந்து ஒரு பிளான்ட் அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம்.
ஸோ அந்த பிளான்ட்டுக்கு வந்து செப்டம்பர் 28 நம்மளோட தமிழ்நாடு சிஎம் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஜாக்வார் லேண்ட் ரோவர் கார் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 9,000 crores இன்வெஸ்ட்மெண்ட் 400 ஏக்கரில் அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து அமைக்கிறாங்க. இது வந்து டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். நம்ம தமிழ்நாடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ஜாக்வார் லேண்ட் ரோவரை இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. சுகர் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு சரியான பெர்ஃபார்மன்ஸ். இதுக்கு முக்கியமான காரணம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட்ஸ் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். இவங்க வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க சுகர் மில்ஸ் அண்ட் டிஸ்டிலரிஸுக்கு. எதுக்குன்னா ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் அண்ட் எக்ஸ்ட்ரா நியூட்ரல் ஆல்கஹால். இது வந்து சுகர் கேன் ஜூஸ்லேருந்தும் பி ஹெவி மொலாசஸ்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்டையும் எக்ஸ்ட்ரா நியூட்ரல் ஆல்கஹாலையும் இந்த சுகர் கேன் ஜூஸ்லேருந்து பி ஹெவி மொலாசஸ்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு டிஸ்டிலரிஸ்க்கும் சுகர் மில்ஸுக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட்ஸ் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு சுகர் செக்டார் ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ராக்கெட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சுகர் செக்டார் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் 25க்கான Q2 ரிசல்ட்ஸ் அக்டோபர் 19 அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்த அப்டேட். ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 1671 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க். பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் JSW குரூப்பும் எம்ஜி மோட்டார்ஸ் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லக்ஸரி மார்க்கெட் செக்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஸரி காருக்குள்ளே இதில் நியூ எனர்ஜி வெஹிக்கிள்ஸு, எலக்ட்ரிக், ஹைப்ரிட், பிளக்இன் ஹைப்ரிட்ஸு இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ராக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் 25 அதாவது 2025 வருஷத்தில் இவங்க வந்து பிராண்ட் எம்ஜி மோட்டார்ஸ் வந்து பிராண்ட் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ மேபி 2025 ஸ்டார்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எம்ஜி மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ லக்ஸரி கார் செக்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்க பிளானில் இருக்கிறாங்க. ரிலையன்ஸ் ரீட்டைல் கொடுத்த அப்டேட். ரிலையன்ஸ் ரீட்டைல் பார்த்தீங்கன்னா அவங்களோட FMCG பிராண்டை வந்து ஆர்சிபிஎல்லும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனி தான். இந்த FMCGனா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸு அதை தான் இன்க்ளூடிங் கேம்பா அதெல்லாமே அவங்களோட FMCG ஆமா இருக்கிற ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெட் அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிலையன்ஸ் ரீட்டைலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இன்னைக்கு ஷேர் பிரைஸ் 2% ரேலியாக இருந்துச்சு. அவங்களோட லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. மஹேந்திரா வீரோ அப்படிங்கிற ஒரு லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் மார்க்கெட்டில் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீசல் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா பெர் லிட்டருக்கு வந்து உங்களுக்கு 18.4 கிலோமீட்டர் கொடுக்குது. அதே சிஎன்ஜி பேஸ்ட் வேரியன்ட் பார்க்கும்போது 19.2 கிலோமீட்டர்ஸ் per kg அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரலாட் இது வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இருக்கு. நசரா டெக்னாலஜிஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு அனதர் அக்யூசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட க்ரோத்தை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி அடுத்த அக்யூசிஷனில் வராங்க. மூன் சைன் டெக்னாலஜி அப்படிங்கிற கம்பெனியில் 47.7% ஆஃப் த ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸுக்கு எல்ஐசிட்டு வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சம்மந்தமான ஆர்டர் தான். இன்சூரன்ஸ் சொல்யூஷன், நியூ டிஜிட்டல் இன்சூரன்ஸ் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து எல்ஐசிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ண ஆர்டர் தான் வந்து இன்ஃபோசிஸ்க்கு எல்ஐசிட்டு வந்து கிடச்சிருக்கு. பட் அதோட வேல்யூ என்ன எதுன்னு சொல்லி இன்ஃபோசிஸ் சொல்லலை. இது வந்து இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஜிண்டால் ரினியூவபிள் பவர் லிமிடெட் கூட சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிரீன் ஹைட்ரஜன் செக்மெண்ட்டில் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாட்டு இவங்க கிரீன் ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்கிற அங்குல் ஃபெசிலிட்டியில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அவங்களோட டைரக்ட் ரெடியூஸ் அயன் மூலமாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இவங்க கொடுத்த அப்டேட் இந்த டீல் மூலமாட்டு ஜிண்டால் ரினியூவபிள் பவர் லிமிடெட் வந்து கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ 4500 டன் பர் ஆனுவலி இருக்குன்னு சொல்கிறாங்க. டிசம்பர் 2025 அதோட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ராஜெக்ட் மூலமாட்டு 36,000 டன் ஆக்சிஜன் ஆனுவலி ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதை வந்து அங்குல் ஸ்டீல் ஒர்க்ஸுக்கு வந்து சப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோரலாட் இது வந்து ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் கொடுத்த அப்டேட்டு. HDFC பேங்க் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த CSR ப்ராஜெக்ட்டில் ஒரு 5100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதில் ஒரு 5100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 10 கோடி பீப்புளுக்கு மேலே இது இம்பாக்ட் ஆகும். 2025 அவங்களோட டார்கெட் சொல்லியிருக்காங்க. 5 lakh மார்ஜினல் ஃபார்மர்ஸ், அதாவது 60,000 கீழே இன்கம் ஏர்ன் பண்ணுற ஃபார்மர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த CSR மூலமாட்டு கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் 2 lakh ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து அண்டர் இரிகேஷனில் கொண்டு வராங்க. 25,000 கம்யூனிட்டி என்டர்பிரைசஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. 20 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த CSR ப்ராஜெக்ட் மூலமாட்டு. இது வந்து HDFC பேங்க் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட். மோரலாட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் இந்தியா டெவலப்மெண்ட் அந்த கேட்டகரியில் வரும்னு நினைக்கிறேன். HAL ஒரு பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் தேஜாஸ் MK1A ஜெட்டை வந்து
இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து இவங்க டெலிவர் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹெச்ஏல ஒரு பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெச்ஏல பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி லிமிடெட் ஆக்சுவலி மார்க்கெட்டில் சரியான பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு மட்டுமே 16% மேலே ரேலி இருக்குது. 3376 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. சுற்றி இதில் ஏதோ ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா பெரிய அளவில் இல்லை. மோரோராட் இன்னைக்கு ஐபிஓலாம் லிஸ்ட் ஆனதுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து மேலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பிஎஸ்சி ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அப்போல்லோ மைக்ரோ சிஸ்டத்தில் வந்து அப்டேட்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒன்று வந்து டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு 4.70 crores ஆர்டர் கிடச்சிருக்கு. இன்னொரு கம்பெனிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மினியூட்டியன்ஸ் இந்தியா லிமிடெட் அவங்களுக்கு கூட ஒரு ப்ராஜெக்ட்டில் 72.26 கோடி வேல்யூ உள்ள ஒரு ப்ராஜெக்ட்டில் இவங்க வந்து லோவஸ்ட் பிட்டராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்போல்லோ மைக்ரோ சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ் இதில் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவல்ட் மோட்டார்ஸ் அந்த செக்மெண்ட்டில் தான் இவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பிஸ்னஸை வந்து ஸ்ரீலங்காவில் கொண்டு போய் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளை வந்து இன்டர்நேஷனல் லெவலில் லான்ச் பண்ணுறாங்க. எவல்யூஷன் ஆட்டோ பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ எல்லாமே அலாட் ஆனவங்களுக்கு இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமான நியூஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. பட் எனக்கு ஐபிஓ அலாட் நான் அப்ளையும் பண்ணலை. எனக்கு ஒரு நம்பிக்கை போயிடுச்சு. இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, நமக்கெல்லாம் கிடைக்கவா போகுதுன்ட்டு நான் அப்ளையும் பண்ணலை. ஏன்னா அந்த கேல் அப்ரிஷியேஷன் ஐபிஓலேயே பார்த்தீங்கன்னா எனக்கும் அலாட் ஆகலை. எத்தனை வாட்டி அப்ளை பண்ணி கிடைக்கலன்னு சொல்லி ஒரு மன வருத்தத்தில் அப்ளை பண்ணாமல் விட்டேன். பட் அலாட் ஆனவங்களுக்கு எல்லாமே கங்க்ராச்சுலேஷன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. லிஸ்டிங் டேலாம் அவசரப்பட்டு நிறைய பேர் வாங்கிடாதீங்க. மேபி இந்த ஷேர் ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு கண்டினியூஸாக ஒரு 5 to 6 days எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டில் பெரிய அளவில் நெகட்டிவ் நியூஸ் வரட்டா பாசிட்டிவில் தான் இருக்கும். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க இந்த ஷேரில் எல்லாமே. ஸோ மோராட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.